பழனியில் இன்று தொடங்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த முருகன் மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துரை வழங்க உள்ளார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்றும் நாளையும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு சுமார் 1 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 250க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். 7 திருமணங்களைச் சேர்ந்த ஆதீனங்கள், பேராசிரியர்கள், நீதிபதிகள், வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள 15 பேராளர்கள் உள்ளிட்ட மாநாட்டில் வாழ்த்துரை வழங்க உள்ளனர். 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கும் ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி சிந்து போன்ற கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேல்கோட்டம், முருகனின் பெருமைகளை கூறும் கண்காட்சி, விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் அறுபடை வீடுகளை தரிசிக்கும் அனுபவம், 3D வடிவில் 6 நிமிட முருகன் பாடல் போன்றவற்றுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாடு தொடங்கியதும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துரை வழங்க உள்ளார். 9:45 மணியிலிருந்து 10:15 மணிக்குள்ளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலியிலே மாநாட்டுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள். வெளிநாட்டவர் மாத்திரம் இந்த மாநாட்டிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். நம்முடைய ஆதீனங்கள் 17 பேர் இந்த மாநாட்டிலே பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த அருணகிரிநாதர் அரங்கத்தில் தான் நடக்க போகுது. இது தவிர்த்து ஆய்வரங்கங்கள் இருக்கு. வெளிநாடுகளில், உலக நாடுகளில் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய கட்டுரைகள் அந்த ஆய்வரங்கத்தில் நடைபெற இருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே உணவும் இங்கே நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். அதற்காக ஒரு உணவு கூடமும் ஒன்று தயாராக இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் முருகரை பற்றி போற்றக்கூடிய வகையில், சிறப்பிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் மிக துரிதமாக நடைபெற்று கொண்டு முருகனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் தொண்டர்கள் 16 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலா 1 சவரன் நாணயம் பரிசாக வழங்கப்பட உள்ளது. பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள், தங்கும் இடங்கள், குடிநீர், கழிப்பறை, மருத்துவம், 1 லட்சம் பேருக்கான உணவு போன்ற வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.